அம்மா கட்டாயம் நீங்கள் வேட்டையாட போக வேண்டுமானால் சரி எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? நீங்கள் பன்றி வேட்டை ஆடுவதை நீங்கள் பன்றி வேட்டை வேட்டையாடுவதை நான் பார்க்க வேண்டும். நான் உங்க பின்னால வருவேன். வேண்டாம் சொன்ன கேளு. நீ ஒரு பொம்பளை, நாங்க காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது நீ பயந்துருவா. கட்டாயம் நான் உங்க பின்னால வருவேன். உங்க வேட்டையாடுற ஆகத்தை நான் பார்க்கணும் இல்லையா? அப்ப நான் கட்டாயம் போட நான் மாறேன். சரி அப்படின்னு உடனே சரி என்று சம்மதித்தார். ஆண்டவனாகிய மகாதேவன் வேடுவராக ரூபத்தை கொண்டார். அவர் பரம வேடுவர். பார்வதி தேவி வேடுவ பெண்ணாக ரூபத்தை கொண்டாள். பார்வதி இங்க வா, வேடுவனுடைய மனைவி நீ. கழுத்துல போட்டிருக்க தாலி குறிப்பல்ல தாலியாகி போட்டிருக்கான். அதான் வீரனுடைய மனைவி கிழக்கு போட்டுக்க வேடுவச்சியா இல்லையா? கையில எந்த பெண்ணு போனாலும் வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பெண்ணு பிள்ளை கொண்டு போனா பார்க்க நல்லா இருக்கும். கன்றாவியா இருக்கும். கன்றாவியா இருக்கு. பிள்ளை வீட்டு போவாங்களோ? பிள்ளை செல்வம் தானம்மா செல்லமோ. பிள்ளை இல்லாதபடி போனா அந்த தாயை பார்க்க நல்லா இருக்குமா? பிள்ளை தூக்கிட்டு போனா கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சு போவோம். பிள்ளை கொண்டு போனா கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சு போவோம். இப்போ சில பேர் அப்படி நினைக்கத்தான் செய்றாங்க. பிள்ளை சமக்கிறதுக்கு தான் புருஷன். பிள்ளை சமக்கத்தான் புருஷன் வச்சிருக்கோம். சரி பரவாயில்ல. நம்ம சொல்றேன் கேளு. சரி நீ ஒரு பிள்ளைய உட்கரையில வச்சுக்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். சரி யார வைக்க போறா? மூத்தவன் தூக்கி மூத்தவன் செமக்கு ஏழுன்னா தூக்கி வச்சுக்க. ஐயோ என்ன வேலை? பிள்ளையார் வேண்டாம், இளைய மகருக்கான சொல்லான் மடிவேல முருகன். அவனை சிறுகுழந்தையாக்கி உக்கரையில வச்சுக்க. சரி என்று சிறுகுழந்தையாக்கி முருகனை உக்கரையில வைத்துக் கொண்டு ஆண்டவனாகி மகாதேவன் 4 வேதங்களை நாயாக்கி 6 சாஸ்திரங்களை வரையாக்கி தேவுக்களை துணை வேடுவராக வரவி செய்து ஆண்டவனாகிய மகாதேவன் எங்கே வருகின்றார் என்றால் பன்னி வேட்டை ஆடுவதற்கு சொன்ன உடனே பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? அரிச்சுரனும் அழகுடையவன், பல் பரத வீணை, பாதம் செந்தாமரை, முதுகுல மச்ச ரேகை உண்டாமே, அந்த அழகை நான் பார்க்கணுமே. அதனால்தான் பார்வதி வாணி கூட்டிட்டு வந்தார். சரி கூட்டி வந்தா கைலாச மலை கடந்து சரவணம் போய் அருகே வந்து வேட்டையாடுவதற்காக வரும்போது மற்ற இடங்கள் எல்லாம் விட்டுவிட்டு யாரே இந்த முகாசுவரை ஒழிந்திருந்தானே குகை, அதுகிட்ட கூட நாயெல்லாம் கொண்டு ஆகி விட்டார். நாய் ஆகி விட்டாது. அவர் வேட்டையாடே வந்தார். அவரு இல்ல மிருகத்தடிக்க வந்தாரா? அவருக்கு புரிய அந்த அசுரன் தான். அதனால அந்த குகை முன்னால வந்து ஆகி விட்டாரு. நாய் அப்படியே மோப்படுத்துட்டு வருது. மோப்படுத்துட்டு வரும்போது முகேஸ்வரி பார்த்தான். ஐயோ வேடுவர்கள் வேட்டையாடி வர்றாங்களே, நாய் வேற ஒரு இடம் போகாதபடி நாம இருக்க வேண்டிய இடத்தை காட்டி கொடுக்குது. நம்ம ஒருவேளை நாய் காட்டி கொடுத்துட்டா ஏற்பட்டு வேடுவர் வர்றாங்க, அசுரத்தை போட்டு சோதி முடிச்சுட்டான்னா நம்மள கொல்ல முடியும். நம்ம அரிச்சுரனை கொல்ல முடியுமா? முடியாது. முடியாம பேருமே நாம் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இருந்த முகாசூரம் புகைய